Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். So vitamin E capsule related last year நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்த வீடியோல வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க and அந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலயும் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா வர கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வைட்டமின் E ஆயிலை வந்து பியர்ட் growthக்கு வந்து யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோல கொடுக்கலான்னு இருக்கிறேன். இதை நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல். அண்ட் என்னோட பேர் செல்வஜனி. I'm an MBBS student. So healthy lifestyle and self care related contents and other informative videos வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். Also அந்த vitamin E capsule அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. You guys are so crazy about it. Like எல்லாத்துக்குமே ஸ்கின்ல, ஹேர்ல, பியர்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னா நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும். அதில் இப்போ இந்த ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட் தான் வந்து இந்த வீடியோ போட வச்சுச்சுன்னு சொல்லலாம். லைக் வந்து வைட்டமின் E capsuleல இருக்கிற ஆயிலை அப்ளை பண்ணால் பியர்ட் வளருமா வளராதா, பிகாஸ் எனக்கு லைக் 22 இயர்ஸ் மேலே ஆச்சு, ஆனால் இன்னுமே எனக்கு பியர்ட் க்ரோத் ஆகலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வைட்டமின் E ஆயில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. வைட்டமின் ஈன்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இதை நான் திரும்ப நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸை வந்து வெளியில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட்ஸ் ஈஸியாக டேமேஜ் பண்ணுறதுலேருந்து பாதுகாக்கிற ஒரு ஏஜென்ட் தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அதில் இந்த வைட்டமின் E பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறேன். பட் பியர்ட் க்ரோத் அப்படின்றது மெயின்லி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நம்பர் 1 ஹார்மோன்ஸ். லைக் நீங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு 10 வயசு பையனுக்கு வந்து பியர்ட் ஆயிலோ இல்லைனா வந்து பியர்ட் க்ரோத் பெப்டைடு இல்லைனா இந்த வைட்டமின் E ஆயிலை வந்து அவனோட ஃபேஸில் அப்ளை பண்ணால் அவனுக்கு பியர்ட் க்ரோத் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக வளராது. பிகாஸ் ஹார்மோனல் லெவல் தான் வந்து நம்மளோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி எதை அப்ளை பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக வளராது. செகண்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு. ஸோ பியர்ட் வளர ஸ்டார்ட் ஆகுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேட் டீனேஜ்லேயும் அண்ட் ஏர்லி 20ஸ்லேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் பியர்ட் க்ரோத் வந்து 30 வயசில் தான் பெரும்பாலான பீப்புளுக்கு வருமா. ஸோ அந்த 20 to 30 அந்த ஏஜில் தான் வந்து உங்களோட பியர்ட் க்ரோ ஆகிற டைம். லைக் என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்லலாம் கேட்பாங்க, அக்கா எனக்கு 16 வயசு ஆகுது, அக்கா எனக்கு 18 வயசு ஆகுது, இதை அப்ளை பண்ணலாமா அதை அப்ளை பண்ணலாமா, பியர்டே வளர மாட்டேங்குது அப்படி இப்படின்னு. ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. மூணாவது ரீசன் ஃபார் த டிலேடு பியர்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ். லைக் நம்மளோட மரபணுவில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நம்ம தலையெழுத்துன்ற மாதிரி. உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்க்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது, பியர்ட் க்ரோத் இருக்குன்னா ப்ராபப்ளி உங்களுக்கும் வந்து நல்ல பியர்ட் க்ரோத் வரலாம். அண்ட் இதை நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்த பியர்ட் ரிலேட்டடான வீடியோலையும் வந்து இந்த 3 டாபிக்மே வந்து பேசியிருந்தேன். பியர்ட் க்ரோ ஆகிறதுக்கு இதெல்லாம் தான் மேஜர் ஃபேக்டர்ஸாக இருக்குது. இதில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லைக் வைட்டமின் E ஜஸ்ட் நம்ம டாப்பிக்கலாக அப்ளை பண்ணுறதுனால பியர்ட் க்ரோ ஆகாது. இன்ஸ்டெட் இந்த மாதிரி ஜஸ்ட் டாப்பிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக வந்து வைட்டமின்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஹெல்தி டயட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் நிறையா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுவும் வந்து ரெட், ஆரஞ்சு, எல்லோ கலரில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களோட டயட்டில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஹெல்தி டயட் ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ ஹெல்தி ஹேர் அண்ட் பியர்டு. ஆல்சோ உங்களோட டாக்டர் கிட்ட போய் நீங்கள் பேசலாம். அவங்க வந்து உங்களுக்கு தேவையான லைக் மினாக்சிடல் ப்ராடக்ட்ஸோ இல்லைனா வந்து ஹார்மோன் ஸ்டிமுலேட்டிங் மெடிசன் இந்த மாதிரியே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹோப் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், வைட்டமின் E ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ஹேர் க்ரோத்தோ இல்லை பியர்ட் க்ரோத்தோ ஆகாது. அதுக்கு பதிலாக வைட்டமின்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.